தற்போது நகராட்சி ஆணையர் திரு விஜயகுமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், கடலூர் நகராட்சியில எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம ஊழியர்கள் சாக்கடை கழிவுகளை அள்ளும் காட்சிகளை எங்களால பார்க்க முடியுது. இதுவரைக்கும் இந்த விஷயம் உங்க பார்வைக்கு கொண்டு வரப்பட்டதா? இதுவரைக்கும் இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ வந்து சாக்கடை மழைநீர் வடிகால் தான் நம்ம சுத்தம் செஞ்சுட்டு இருக்கோம். அது கான்ட்ராக்டர் மூலமா செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து முனிசிபாலிட்டி லேபருக்கு வந்து யாரும் ஏற்கனவே வந்து அவனுக்கு சேஃப்டி கேஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு. தீபாவளிக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணியாச்சு. திரு விஜயகுமார், இப்ப அந்த காட்சிகள் புதிய தலைமுறையில ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அவங்க எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்ல. அவங்க பேட்டி கூட நம்ம ஒளிபரப்பணும். அவங்க செருப்பு கூட இல்லாம நாங்க இந்த வேலைகளை செஞ்சுட்டு வரோம், எங்களுக்கு எந்த உபகரணங்களுமே இதுவரைக்கும் வழங்கப்படலன்னு அவங்களே சொல்றாங்க. நகராட்சி பணியாளர்கள் எல்லாருமே வழங்கி தீபாவளிக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. நான் அவங்களுக்கு போட்டு வேலை செய்ய இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். இல்ல, நீங்க வழங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனா அங்க பாதுகாப்பு உபகரணங்களுமே இல்லாம அது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பாக்குறோம். அதை நீங்க ஏன் முறைப்படுத்தல? அதை ஏன் நீங்க கவனிக்கலங்கிறதா கேள்வி. இல்ல, அது இப்போ என்னோட கவனத்துக்கு வந்தது நான் சொல்லியிருக்கேன். நேற்று ஈவினிங் சொல்லியிருக்கேன். நான் இப்போ சின்ன ஒரு மீட்டிங் வந்து கண்டிப்பா அதை கரெக்ட் பண்ணுறேன். இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. 2013 இந்த மாதிரியான கழிவுகளை வந்து மனிதர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம அகற்றக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தும் மறுபடியும் மனிதர்களே இது மாதிரி கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு செயல் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மழைநீர் வடிகால் தான் நம்ம தூர்வாரிட்டு இருக்கோம். வேற எதுவுமே மழைநீர் எல்லாமே மழைநீர் வடிகால் தான். இல்ல, அந்த சாக்கடை கழிவுகளை தான் அள்ளுறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அந்த காட்சிகளை நம்ம ஒளிபரப்புறோம். மழைநீர் வடிகால் தான் தூர்வாரிட்டு இருக்கோம். அந்த இதுக்கு நம்ம இல்ல, அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. முழுக்க முழுக்க அவங்க சாக்கடைகளை தான் அள்ளுறாங்க. புதிய தலைமுறை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த காட்சிகள் புலப்படும். பாதாள சாக்கடை தனியா இருக்குது, மழைநீர் வடிகால் தனியா இருக்குது. மழைநீர் வடிகால் தான் சுத்தம். அவங்க பேட்டி கூட கொடுக்கறாங்க, எங்களை அதிகாரிகள் கண்டுக்கிறது இல்ல, எந்த விதமான நோய் தடுப்பு மாத்திரைகளும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி. எல்லாமே வாங்கி இருக்கு, எல்லாமே கொடுத்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியாச்சு. இன்னொரு விஷயமும் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த வழியில தான் வந்து நகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எல்லாரும் போறாங்க. ஆனா வந்து எங்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல, அவங்க பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. கம்பூட்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு, கிளவுஸ் வாங்கி கொடுத்தாச்சு, மாஸ்க் வாங்கி கொடுத்தாச்சு, ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. அது அவங்க போடலான்னு சொல்லி அது கண்டிப்பா போட உடனே இம்மீடியட்டா போட. சரி, நீங்க இது வாங்கி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அவங்க செருப்பு போடல, கையில வெறும் கையில தான் அள்ளுறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பாக்குறோம். நீங்க வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. இனிமேலாவது நீங்க உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உரிய முறையில நீங்க பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி சாக்கடை கழிவுகளை நீங்க முறையா அகற்றாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கவனிப்பீங்க நாங்க நம்புறோம். இதுவரைக்கும் முறையா நடவடிக்கை எடுக்காதவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அவங்ககிட்ட விளக்கம் கேட்டுருக்கலாம். எல்லாமே வாங்கி இஷ்யூ பண்ண தீபாவளிக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணிருக்கு. நான் போய் இப்போதான் ரீசெண்டா ஜாயின் பண்ண உடனே வந்து என்னென்ன அவங்களுக்கு தேவைங்கிறத பார்த்து உடனே வாங்கியிருக்கோம். வாங்கிலாம் இஷ்யூ பண்ணியாச்சு. அது வந்து குறைபாடுகளும் நான் இம்மீடியட்டா கரெக்ட் பண்ணிடுவேன். சார், உபகரணங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க சரிவர அந்த உபகரணத்தை பயன்படுத்துறாங்களான்னு எப்போவாது நீங்க நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா? நான் இன்ஸ்பெக்ஷன் பார்த்திருக்கேன். நான் பார்க்கும்போது இல்ல அவங்க போட சொல்லியிருக்கேன். அவங்க உபகரணங்கள் யூஸ் பண்ணி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தண்ணியில இறங்கி செய்யும்போது கம்பூட்ஸ் போட்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அது கூட ஹெல்த் ஆஃபீஸர் கண்டிப்பா அப்படியே செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இல்ல சார், நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா அவங்க எப்பவாவது அந்த உபகரணத்தை பயன்படுத்தி தான் அந்த கழிவுகளை அள்ளுறாங்கன்னு நீங்க நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா? இல்ல, நாம் அதாவது தண்ணிக்குள்ள இறங்கி வேலை செஞ்சாதான் அது செய்யணும். மேல இருந்து வேலை செய்யும்போது அவசியம் இல்லை. அது இது மேல இருந்து வேலை செய்யும்போது தான் பார்த்திருக்கேன். உபகரணங்கள் நான் பார்க்கும்போது அவங்க பொருள். திரு விஜயகுமார், என்னென்ன உபகரணங்கள் இந்த மாதிரி கழிவுகளை ஆற்ற உங்களுக்கு பொதுவா வாங்கி கொடுப்பீங்க? பொதுவா நீங்க கொடுக்கறது கிளவுஸ் வாங்கி கொடுப்பாங்க, மாஸ்க் வாங்கி கொடுப்பாங்க, கம்பூட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, ரெயின் கோட், மழை காலத்துக்கு ரெயின் கோட் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஜாக்கெட், இது எல்லாமே கொடுத்தாச்சு. திரு விஜயகுமார், இணைப்பில் வந்து உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க நீங்க உரிய நடவடிக்கை எடுப்பீங்க நாங்க நம்புறோம். உங்களுக்கு நன்றி.